வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய ஏற்பாடு ஆதாரம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புதிய ஏற்பாடு ஆதாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1ஆம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிபி 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோம சக்கரவர்த்தி டொமிஷியன் ஆட்சியின் போது கிறிஸ்தவர்கள் மிக கடுமையான சோதனைகளை சந்தித்தனர். இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் யோவான் மட்டுமே அப்போது உயிரோடு இருந்தார். அவர் எபேசு சபையில் ஊழியம் செய்து வந்தபோது சுவிசேஷ நிமித்தம் கைது செய்யப்பட்டு பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அந்த தனிமையின் சூழலில் சபைக்கும் உலகிற்கும் தேவன் வெளிப்படுத்த விரும்பிய தீர்க்க தரிசனத்தின் பதிவே இந்த வசனமாகும். தொல்பொருள் ஆய்வாளர்கள் பத்மு தீவில் உள்ள வெளிப்பாட்டு குகையை கேவ் ஆஃப் தி அப்போகலிப்ஸ் ஆய்வு செய்தபோது அது ஒரு இயற்கை குகை என்பதும் அக்காலத்தில் அது கைதிகளை அடைத்து வைக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டதற்கான அடையாளங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. கிபி 4ஆம் நூற்றாண்டில் அங்கு கட்டப்பட்ட புனித யோவான் மடாலயத்தில் உள்ள பழங்கால கையெழுத்து பிரதிகள் யோவான் இந்த தரிசனங்களை கண்டபோது அவற்றை உடனடியாக பதிவேடு செய்த முறையை உறுதிப்படுத்துகின்றன. ரோம பேரரசின் நாடு கடத்தல் ரெலிகேஷியோ முறையின்படி கைதிகள் கடினமான பாறை சுரங்கங்களில் வேலை செய்ய வேண்டும். யோவான் அத்தகைய ஒரு சூழலிலிருந்தே இந்த உன்னத தரிசனத்தை எழுதினார். கிபி 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த பாப்பியாஸ் மற்றும் ரேனியஸ் போன்ற சபை பிதாக்களின் குறிப்புகளின்படி யோவான் எபேசுவில் இருந்தபோது ஒரு பெரிய கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டார். ஆனால் அற்புத விதமாக அவர் எவ்வித காயமுமின்றி அதிலிருந்து வெளியே வந்தார். இதை கண்ட ரோம அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்து அவரை கொல்ல அஞ்சி மக்கள் நடமாட்டம் இல்லாத பத்மு தீவுக்கு அனுப்பினார்கள். சாவை கண்ணெதிரே கண்டவர் என்பதால் அவர் கொடுக்கும் சாட்சி அசைக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இது சாட்சி என்பது கிரேக்க மொழியில் மார்டிரியா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு உயிரை கொடுத்தாவது உண்மையை சொல்லுதல் என்று பொருள். யோவான் தான் பார்த்த காரியங்களை ஒரு துளி கூட மாற்றாமல் அப்படியே சொன்னார் என்பதே இதன் முக்கிய கருத்து வேறுபாடு. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்பது இயேசு சொன்ன சாட்சியா அல்லது இயேசுவை குறித்து யோவான் சொல்லும் சாட்சியா என்ற விவாதம் உண்டு. ஆழ்ந்து கவனித்தால் இது இயேசு கொடுத்த செய்தியை யோவான் அப்படியே பிரதிபலிக்கிறார் என்பதை குறிக்கிறது. ரோம வரலாற்றின்படி கிபி 90களில் கிறிஸ்தவம் சட்டவிரோதமான மதமாக அறிவிக்கப்பட்டது. அக்காலத்தில் ஒரு நபர் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும்போது தன் உயிருக்கு அஞ்சாமல் உண்மையை சொல்ல வேண்டும். யோவான் இங்கே அந்த நீதிமன்ற முறையை பயன்படுத்தி நான் பார்த்தது பொய் அல்ல, இது பரலோக நீதிமன்றத்தின் உண்மை என்று வரலாற்று பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்யார் என்று வாசிக்கிறோம். இதன்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போலவே யோவானுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். 1ஆம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் ஜீவ வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் என்று யோவான் கூறுகிறார். இதையே வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அவர் தொடர்கிறார். காலம் கிபி 95 முதல் 96 வரை. அதிகாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மொத்தம் 22 அதிகாரங்களை கொண்டது. சாட்சி விட்னஸ். இந்த புத்தகத்தில் சாட்சி என்ற சொல் ஒரு திறவுகோல் போன்றது. இது 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் சாட்சிகள் சாட்சி பகிர்தல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு விபத்தை பார்த்தால் அதை எப்படி போலீசில் விரிவாக சொல்வாரோ அதுபோல யோவான் பரலோகத்தில் தான் கண்ட காட்சிகளை அப்படியே நமக்கு சொல்கிறார். அவர் எதையும் கற்பனையாக சொல்லவில்லை. தேவன் அவருக்கு காண்பித்த சினிமா போன்ற காட்சிகளை தரிசனங்களை அப்படியே எழுத்துக்களாக மாற்றினார். நாம் ஒரு கடிதத்தை படித்து புரிந்து கொள்வது போல யோவான் நமக்காக பரலோக செய்தியை எளிமைப்படுத்தி தந்துள்ளார். சாட்சி என்பவன் தான் கண்டதை மட்டுமே சொல்ல வேண்டும், சொந்த கருத்துக்களை சேர்க்கக்கூடாது என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். தான் கண்ட யாவற்றையும் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. யோவான் எதையும் மறைக்கவில்லை. அவர் கண்ட 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், பரலோக சிங்காசனம், வரப்போகும் மகா உபத்திரவம், புதிய எருசலேம் என அனைத்தையும் உள்ளடக்கியதே இந்த சாட்சி. தேவனுடைய வார்த்தை என்பது விதை போன்றது. இயேசுவின் சாட்சி என்பது அந்த விதை தரும் பலன். யோவான் அந்த பலனை உலகிற்கு விநியோகிக்கும் ஊழியக்காரன். இந்த வசனம் வேதாகமத்தின் கடைசி புத்தகம் எவ்வளவு நம்பகமானது என்பதை ஆரம்பத்திலேயே படுத்துகிறது.